பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். நமக்கு இந்த நாளில் கேட்ட உடனே கிடைச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். நிறைய நேரத்தில் அப்படி தாங்க இல்லையா? சின்னதோ பெருசோ நம்ம கேட்ட உடனே நமக்கு எல்லாம் கிடைச்சிடணும். அது பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும். சிலருடைய வாழ்க்கையில் உடனே கிடைக்காது. இன்றைக்கெல்லாம் ஒரு பெண் பார்க்க போகணும் அப்படின்னு சொன்னால் வீடு இருக்கா வாசல் இருக்கான்னு கேட்பாங்க. வீடு இருந்தால் வாசல் இருக்க தான் செய்யும். ஆனால் கேட்கும்போது வீடு இருக்கா வாசல் இருக்கான்னு கேட்பாங்க. பையனை பார்க்க போனால் பையன் எல்லாம் ரெடியாக இருக்குது, பையனை பிடிச்சிருக்குங்க, எல்லாம் ஓகேங்க, பையனுக்கு ஜாப் ஓகே, பையனுக்கு வீடு இருக்கா வாசல் இருக்கான்னு கேட்பாங்க. ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி பேரண்ட்ஸை படுற கஷ்டம் ரொம்ப கஷ்டம். பிள்ளைகளை பெற்றெடுத்து அவங்கள ஒரு ஸ்கூலில் சேர்த்து ஒரு காலேஜில் சேர்த்து அவங்க பரிசுத்தமாக வர்றதுக்கு தியாகம் பண்ணி அவங்க வேலை செய்கிறாங்களோ செய்யலையோ இரவும் பகலும் அந்த குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு அந்த பேரண்ட்ஸ் படுற அந்த தாய் படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த எலியா பரலோகத்து போதுக்கு வருவதாக எலிசாவுக்கு விஷயம் தெரிகிறது. எலியா பின்னாடியே போயிட்டுருக்கிறார். எலிசா, நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், இங்கே போகிறேன், எல்லாத்தையும் எலிசா நானும் கூட வருவேன், நானும் கூட வருவேன், நானும் கூட வருவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். உடனே அங்கே அக்கறைப்படுறாங்க. எலியா எலிசாவை நோக்கி கேட்குறாரு, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியதை என்னன்னு சொல்லி கேள்ப்பா அப்படின்றார். அதுக்கு எலிசா சொல்கிறார், உம்மிடத்தில் ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். நமக்கு பரிசுத்தாவியின் வரம் ரொம்ப அவசியமாய் தேவைப்படுகிறது. இது ஒரு மோசமான காலகட்டம். நாம் இந்த பூமியில் உண்மை உத்தமாய் வாழ்வதற்கு பரிசுத்தாவின் வரங்கள் அவசியம் தேவை. பரிசுத்தாவின் கனிகளும் அவசியம் தேவை. பரிசுத்தாவின் கனி இல்லாமல் வரம் கிரியை செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் விழுந்து போன லிஸ்ட்டில் இருந்துருவாங்க. பரிசுத்தாவின் கனி நமக்குள்ளே இருக்குதா இல்லையான்றது எப்படி தெரியும் அப்படின்னா, இதை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு எப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்களோ அப்போவே கனி இல்லைன்னு அர்த்தம். கனி அப்படி சொல்லாது. அப்போது ஆண்டவருடைய நாமத்துக்காக நான் சொல்கிறேன், இன்றைக்கி கர்த்தருடைய அன்பை விட்டுட்டு உலகத்தை பிரகாரமாக தன்னுடைய சாதாரணமான ஜபத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தவங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய விழுந்து போன நேரம் சீக்கிரத்தில் நெருங்கி கொண்டு இருக்கிறது. விழுந்து போகிற காரியங்கள் சீக்கிரத்தில் நெருங்கி கொண்டு இருக்கிறது. கவனமாக இருக்கணும். வரங்கள் எல்லாத்துக்கும் செயல்படும், சாதாரண விஷயம். வரங்கள் ஒருத்தவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால பரலோகம் அப்படிலாம் கிடையாது. பழைய ஏற்பாட்டு வரம் என்பதற்கும் புதிய ஏற்பாட்டு வரம் என்பதற்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் எலியாவோடு கூட எலிசா இருந்த நிமித்தமாக எலியாவுக்குள்ளே இருந்த அந்த அபிஷேகத்தின் வல்லமை எலிசாவுக்குள்ள இரட்டத்தனையாய் கடந்து வந்தது. அந்த வந்த பின்பு அந்த நாளிலிருந்து எலிசா அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை அவரால் கொடுக்க முடிந்தது. ஜனங்களும் நன்மைகள் அனுபவித்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி கிடையாது. புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தாவின் கனிகள் தான் நமக்கு ரொம்ப அவசியம். இயேசுவுடைய அன்பின் சுபாவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இயேசுப்பா தெளிவாக சொல்கிறாரு பரிசுத்த யோவான் 15ஆம் அதிகாரத்தில், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் உங்கள் பிதா உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார், எனக்கும் சிஷ்யராக இருப்பீர்கள். நாம் கனி கொடுக்க வேண்டும். அப்போ தான் வரங்கள் கிரியை செய்யும். கனி கொடுக்காத வரம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் கொண்டு வராது. வரம் எனக்குள்ளே கிரியை செய்து நினச்சிக்கிட்டு அந்த வரத்தை மூலமாக நான் எங்கேயாவது போயிட்டு நான் எல்லாம் பண்ணிட்டு வந்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதில் ஒரு பெரிய இழப்புகள் வருகிற நாட்களில் காத்திருக்குது என்பதை மறந்துவிட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் கனி கொடுப்போம். தேவனுக்காக ஷைன் பண்ணுவோம். தேவனுடைய திட்டத்துக்கு நேராக ஓடுவோம். தேவனுடைய பாசம் இல்லாமல் நம்ம பரலோகம் போயிடுவோம் நினச்சிடவே முடியாது. ஏசப்பா பரமேறதுக்கு முன்பதாக தம்முடைய சீஷர்களை சூஸ் பண்ணுறார். அந்த பெத்தானியாவில் அந்த கனியை தேடுறார். அத்திப்பழத்தை இருக்கான்னு சொல்லிட்டு பசி, ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. அதை சபிச்சிட்டாரு. அந்த சாயந்தரமே அது பட்டு போயிடுச்சு. பேதுரு நினைவு கொடுத்து சொல்கிறார். ஆனால் அதே பெத்தானியாவில் தன்னுடைய சீஷர்கள் அழைத்து வந்து 2 கரங்களை உயர்த்தி அவர்கள் ஆசீர்வதித்து பரலோகத்துக்கு ஏறி போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்பது தேவ சித்தமாக இருக்கிறது, பிதாவின் சித்தமாக இருக்கிறது. நீங்கள் ஆண்டுடைய சீஷராக இருக்கிறீங்களா? ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்களா? ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கிறீங்களா? நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
நம்மை ஆஸ்வதிக்காமல் வேறு யாருங்க ஆஸ்வதிக்க போகிறேன்? அதான் சொல்கிறாருல்ல, உம்முடைய ஆவியின் வரம் எனக்கு ரெட்டத்தனியாக கிடைக்க வேண்டும், ரெட்டிப்பாய் கிடைக்க வேண்டும். அப்போ என்னிடத்துல அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சுருக்கிறாருன்னா எதற்காக வச்சுருக்கிறார்? நாம் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. நம்ம ஆண்டவரோட விஷயம் கேட்கும்போது கவனமாக கேட்கணும். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்கப்பா, உமக்கென்று என்னை ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்திற்கென்று என்னை ஆசீர்வதியும், உம்முடைய ஊழியத்திற்கென்று என்னை ஆசீர்வதியும், நீர் கொடுத்தீருடைய இந்த குடும்பத்திற்காக என்னை ஆசீர்வதியும். கேளுங்க, ஒவ்வொரு விஷயமா கேளுங்க. எனக்கு ரெட்டத்தனியான ஆசீர்வாதத்தால் நிரப்புங்கன்னு சொல்லி கேளுங்க. அந்த மார்த்தாலை போல் சமையல் கட்டில் உட்காந்துட்டு இருக்கிறது மாத்திரம் உங்களுடைய வேலை கிடையாது. ஈஸியாக சொல்லிடுவாங்க. அம்மா என்ன பண்ணுறாங்க? அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். அந்த ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் இல்லை அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் ஊருக்கு போட்டோம், ஒரு வாரம் ஊருக்கு போட்டோம், அந்த வீடு வீணாக போயிடும், ஒன்றுத்துக்கு உருப்படாது. இன்றைக்கி ஒய்ஃப் எல்லாம் மதிக்காததுக்கு காரணம் தெரியுங்களா? அவங்க ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லி அவங்க ஒரு வேலையும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க, இவர் என்னமோ பெரிய எந்த வேலை செய்கிற மாதிரி, அவங்க ஒரு வேலையும் செய்யாத மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அந்த ஹவுஸ் ஒய்ஃப் மாத்திரம் ஊருக்கு எங்கேயாவது போயிட்டு ஒரு வாரம் ஜாலியாக பிக்னிக் போயிட்டு வந்தாங்கன்னா குடும்பம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? திருப்பி வீட்டுக்குள்ளவே நுழைய முடியாது, அவ்வளோ நாத்தம் முடிச்சு கிடக்கும். எனக்கு பிரியமானவர்களே, யாரையும் இழக்கிறமா நினைக்காதீங்க, காத்துருங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட தேவைப்படுதுன்னா ஆண்டவர்கிட்ட பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருங்க. எலியை பண்ணி சுற்றிட்டு இருந்த எலிசாவுக்கு ஒரு அற்புதம் நடக்கலையா? இயேசுப்பக்கு பேடி போன அவருடைய சீஷர்களுக்கு நடக்கலையா? இன்றைக்கி இயேசுவின் நாமத்தில், அவருடைய நாமத்தை வந்து நம்ம ஜெபிக்கிறோம், நமக்கு ஒரு அற்புதங்கள் நடக்கும். விசுவாசத்தோடு கேளுங்க. உங்களுக்கு எட்டத்தனையான வரம் காத்திருக்கிறது, பரிசுத்தாவின் கனிகள் காத்திருக்கிறது, பரிசுத்தாவின் வல்லமை காத்திருக்கிறது, பரிசுத்தாவின் அபிஷேகம் காத்திருக்கிறது. ஆண்டவரே, ஏசப்பா, நீங்கள் இரட்சகா, இதை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வேலை ஸ்தலங்களிலும் எங்கெங்கெல்லாம் போயிட்டுருக்காங்களோ அங்கே உங்களோட அன்பின் பிரசனத்தால் நிரப்பி ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கிறோம். கிருபை தாங்கட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன்.